நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமார் பொதுமக்களிடையே தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். ஈரோடு சம்பத் நகர் பகுதியில் வாக்கு சேகரிக்க வந்தபோது சம்பத் நகர் பகுதி கழக செயலாளர் பரமசிவம், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஈகிள் சதீஷ்குமார், 29வது வட்டக்கழக செயலாளர் சந்தானம் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆரத்தி எடுத்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். இதனையடுத்து ஆற்றல் அசோக்குமார் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் அந்த பகுதியில் உள்ள பாப்பாத்திக்காடு, வள்ளலார் வீதி, சேக்கிழார் வீதி, ஆண்டவர் வீதி, பெரியவலசு உள்ளிட்ட பகுதிகளுக்கு திறந்த வாகனத்தில் சென்று வாக்கு சேகரித்தனர். அப்போது பொதுமக்கள் மத்தியில் பேசிய ஆற்றல் அசோக்குமார், ஏப்ரல் 19ஆம் தேதி இந்த மக்கள் விரோத ஆட்சியை கண்டிக்கும் நாள். எந்தவித மக்கள் நலத்திட்டத்தை செயல்படுத்தல. அம்மா காலத்தில் செயல்படுத்தப்பட்ட அனைத்து திட்டங்களையும், எடப்பாடி காலத்தில் செயல்படுத்தப்பட்ட அனைத்து திட்டங்களையும் ரத்து செஞ்சுட்டாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, தாலிக்கு தங்கம் திட்டம், எத்தனையோ ஏழை பெண்கள் கழுத்தில் வெறும் மஞ்சக்கயிறு மட்டும்தான் இருக்குது. அதுக்கு காரணம் இந்த விடியா திமுக அரசு தான். இன்னைக்கு ஒரு பவுன் தங்கம் 53,000 ரூபா விற்குது. இது எல்லாம் ரத்து செஞ்சு பசங்க படிக்கிற லேப்டாப் கூட கொடுக்க முடியாத இந்த அரசு, எதுக்காக இந்த அரசு இருக்குன்னு தெரியல. விலைவாசி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ விலைவாசி பாருங்க, அரிசி விலை, பருப்பு விலை, பால் விலை, எண்ணெய் விலை எல்லாமே ஏறி போச்சு. அதே மாதிரி அரசாங்க தரப்புலையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மின்சார கட்டணம் பார்த்தாலே ஷாக் அடிக்குது. சொத்து வரி, வீட்டு வரி, தண்ணி வரி எல்லாமே ஏற்றிட்டாங்க. ஆனால் வருமானம் மட்டும் எந்த வித மாற்றமும் கிடையாது. எந்தவித வேலைவாய்ப்பு வசதியும் அரசு பண்ணி தரல. இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை பார்த்தீங்கன்னா எல்லா இடத்தையும் சாலை கடை மட்டும் 1க்கு 4 திறந்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக இருந்த தமிழ்நாட்டை இப்போ போதைப் பொருள் மாநிலம் ஆக்கிட்டாங்க. எங்கே பார்த்தாலும் கஞ்சா, எங்கே பார்த்தாலும் குழந்தைகளை சாப்பிட்ற முட்டாயில் போதைப் பொருள். இந்த மாதிரி மக்கள் செயல்களே மட்டும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த அரசை கண்டிக்க விதமாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், வாக்களிக்க வேண்டும். எம்ஜிஆரின் சின்னம், புரட்சி அம்மாவின் சின்னம், எடப்பாடியின் சின்னம், இரட்டை இலை, இரட்டை இலை, இரட்டை இலை. நன்றி, வணக்கம். சொத்து வரி, பால் விலை, மின் கட்டணம் போன்றவற்றின் உயர்வினால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், குழந்தைகள் சாப்பிடும் மிட்டாயில் கூட போதை மருந்து கலந்து விற்பனை செய்வதாகவும் கூறினார். எனவே நாடாளுமன்ற தேர்தலில் தனக்கு வாய்ப்பு அளித்தால் பொதுமக்களுக்கு தேவையான நன்மைகளை செய்வதாக உறுதி கூறினார். இந்த வாக்கு சேகரிப்பில் அதிமுக, தேமுதிக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர்.